Hi brothers and sisters, welcome to this new video. தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷன்னா கிரீன் கேண்டில் நிஃப்டி போட்டு மேல போயிட்டே இருக்கிறது. இது நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி தொடர்ந்து 5 ட்ரேடிங் செஷனா அதோட ஹை போட்டு போயிட்டே இருக்கு. அது நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி 24,605 டு 24,095 டு 24,605 3 ட்ரேடிங் செஷன்ல 500 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரேலி நடந்திருக்கு. அதுவும் நம்ம பார்ப்போம். கடைசியா நம்ம டெக்னிக்கலா நிஃப்டி வந்து ட்ரிபிள் பாட்டம் தொட்டுச்சு. அடுத்து என்ன நடக்கலாங்கிறது நம்ம சில டெக்னிக்கலா ஃபர்தரா நம்ம லாஸ்டா அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள நிஃப்டி உள்ள வந்துருச்சு. அதாவது 25,000 க்ளோஸ் ஆயிருக்கிறது 77. இந்த 25,000 டு 25,100 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். இதை உடைச்சு பட்சத்துல தான் மார்க்கெட் மேல போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வர நாட்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு அது பேங்க் நிஃப்டி 1%, ஐடி செக்டர் 2.25%, ஃபார்மா இவங்க எல்லாம் வந்து டாப் இருந்தாங்க. அதுல டாப் கெய்னர்ல அப்போலோ கூட இருந்தது. அதே மாதிரி மற்ற எல்லாம் பார்ப்போம். நம்ம மேக்ஸ் ஹெல்த் இதெல்லாம் இருந்தது. சரியா, இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா இருக்க. இன்னைக்கு டேட்டா வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. அதாவது இந்தியாவுடைய டேட்டாஸ் S&P குளோபல் சர்வீசஸ் PMI வந்து 60.9 வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் வந்து 61.6, ப்ரீவியஸ் வந்து 63.2. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் PMI வந்து 61 வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் 61.9, 62.9 வந்து ப்ரீவியஸ். அது வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதை வச்சுட்டு மார்க்கெட் நாளைக்கு கீழே இறக்கிட கூடாது, பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்கு. எலி லில்லி டு இன்வெஸ்ட் ஓவர் 1 பில்லியன் இன் இந்தியா. இது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ரைட்டா, 1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றது. இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்க்கப்படுது. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ட்ரேட் ஆனதுனால டெலிகிராம்ல பிளாட்னு அப்டேட் பண்ணிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்கை பயன்படுத்தி. ஃபேக்ல ஜாயின் பண்ண வேணாம். அதே மாதிரி டெலிகிராம்ல சில சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நான் போடுவேன். இப்போ கொஞ்ச நாளாவே ஊருக்கு போயிட்டு வந்ததுல அதெல்லாம் போட முடியல. இனிமே தொடர்ந்து அதை பண்ணுவோம். அதே மாதிரி சில கிளாஸஸும் பிகினர்ஸுக்கு எடுக்கிறதா இருக்கேன். அப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், எடுக்கிறதா இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்க. அது உங்களுக்கும் டைம் செட் ஆகணும், நமக்கு செட் ஆகணும். ரைட். அதே மாதிரி சார்ட்டுக்கு வந்துடும். 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு மாத்திடுறேன். இதை ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 24,894. இன்றைய ஓப்பன் 24,916, 22 பாயிண்ட்ஸ் கேப் அப். 9:30 மணிக்கு 24,881 ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இன்றைய லோ கூட. அதுல இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அந்த பாருங்க, ஹையர் ஹை போட்டு மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. 25,000 இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அதை உடைக்க முடியாம கொஞ்சம் திணறிட்டு இருந்துச்சு 12 மணி வாக்குல. அதுக்கப்புறமா அதை பிரேக் அவுட் கொடுத்து சடார்னு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தாலும் தெரியும், 6 கேண்டில் கிரீன் கேண்டில் போட்டு மேல மூவ் ஆச்சு. அப்புறம் 3:30க்கு 25,072 முடிஞ்சது. டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் தான் பாருங்க. அதாவது ஓப்பன் 24,916, ஹை 25,095, லோ 24,881, க்ளோஸ் 25,077. கிரீன் கேண்டில் 33, ரெட் கேண்டில் 18. டாப் கெய்னர் மேக்ஸ் ஹெல்த் 6% அப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 4% அப், TCS 3% அப், அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2.25% அப். டாப் லூசர் டாடா ஸ்டீல் 1.25% டவுன், அதானி போர்ட் 1.25% டவுன், பவர் கிரிட் 1% டவுன், HM மோட்டார் 3% டவுன். சப்போர்ட் 24,800, ரெசிஸ்டன்ஸ் 25,100, 25,300. ரைட்டா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை மாத்திரம் இதுதான் பாருங்க. இன்னைக்கு கேப் அப் போட்டு நல்ல ஒரு மேல போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் ஒரு 1% அப். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தொடர்ந்து 5 ட்ரேடிங் செஷனா பாருங்க, இங்க இருந்து மேல ஹையர் ஹை போட்டு மேல மூவ் ஆயிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு 55,727 டு 56,164, 450 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். ஐசிஐசிஐ அண்ட் இண்டஸ் ரெண்டையும் தவிர பாக்கி எல்லாமே கிரீன் கேண்டில். சப்போர்ட் 55,500 ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 56,500 இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 2.25% அப்பா இருக்கு. ரைட்டா, மத்த செக்டர் நம்ம மூவ்மெண்ட்ஸ் பார்த்துலாம் குயிக்கா. ஐடி செக்டர் பாருங்க 2.25% அப். பாருங்க கீழே பாட்டத்துல இருந்து ஒரு குயிக்கா எவ்வளவு பெரிய கேண்டில் போட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி பேங்க் செக்டர் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் இன்ஃப்ரா 1/2% அப். அப்புறம் ஆட்டோ செக்டர் ஒரு 1/2% கிட்டத்தட்ட அப். அப்புறம் வந்து எனர்ஜி செக்டர் மட்டும் இன்னைக்கு பிளாட்டா தான் ட்ரேட் ஆச்சு. ஓகே, FMCG இன்னைக்கு ஒரு 1/4% டவுன். சரியா, சரி. அடுத்தது நம்ம கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வானமே எல்லை போய்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு 11,060, கிட்டத்தட்ட 88,000க்கு மேல ஒரு சவரன் விற்கப்படுது. இந்த பாருங்க, புதிய லைஃப் டைம் ஹை போட்டு போயிட்டே இருக்கு. 3,949 தான் புதிய லைஃப் டைம் ஹை. அதுல இப்ப ட்ரேட் ஆகுறது 3,945.
சில்வரும் அதே மாதிரியே மேல போயிட்டு இருக்கு. பல காரணங்கள் இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை, உலகத்துல வந்து ஒரு கரெக்டான ஒரு சீரான நிலைமை இல்லாதனால எல்லாருமே கோல்டு வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சைனா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, இப்படி பல மாதிரி கோல்டை வாங்கி வைக்கிறாங்க. அமெரிக்கா கூட இதே மாதிரி பாருங்க, வெள்ளியும் மேல போயிட்டே இருக்கு. அதோடைய லைஃப் டைம் ஹையான 49 உடைச்சிட்டு போகும்போது ஒரு ஐயா இருக்கு. 48.76, அதாவது 48.497 இப்ப ட்ரேட் ஆகுது. சில்வரும் நல்ல ஒரு ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டே இருக்குது. யுஎஸ் ஆயில் இன்னைக்கு 1.5% அப் ஆகி 61.64. இது அதை விட பிட்காயின் தான் ரொம்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் 1,09,000. இப்ப பாருங்க, புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி 1,25,725 பண்ணிருக்கு. அது மிக மிக வாலட்டைல் இருந்த ஒரு செக்டர், நம்ம அது பார்க்கிறோம். சரியா, குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் வந்து இன்னைக்கு 0.25 அப், S&P 500 பிளாட், நாஸ்டாக் 0.25 டவுன், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE பிளாட், CSE இட்டாலி 1.5% டவுன், DX ஜெர்மனி 0.25 அப். ஏசியன் மார்க்கெட் இதுல வந்து சைனா அண்ட் சவுத் கொரியா ஹாலிடே. ஜப்பான் நிக்கி 4.5% அப், ஜப்பான் நிக்கி 4.5% அப். சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.25 அப், ஹாங்காங் ஹாங்சங் 0.5% டவுன், SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% அப். FIDA ஆக்டிவிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அவங்க வந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வாங்கியிருக்கணும், பார்க்கலாம் வரும். கடந்த 2 ட்ரேடிங் செஷனா 1,500 கோடி 1,600 கோடிக்கு வித்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு வித்துருக்காங்க. அதுக்கு முந்தின மாசத்துல, போன மாசத்துல 35,000 கோடி, அதுக்கு முந்தின மாசம் 47,000 கோடி, அதுக்கு முந்தின மாசம் 47,660 கோடி வித்துருக்காங்க. இன்னும் பாக்குறோம். சரி, இப்போ ட்ரம்ப் நியூஸ் பார்த்துட்டு கடைசியா நம்ம டெக்னிக்கலா வந்துடலாம். டெக்னிக்கலா நம்ம இது வச்சுருவோம், நிப்டியோடைய சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ ட்ரம்ப் யூஆர் சோ எஃப்னு போட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதாவது காசா டாக்ஸ்ல நெட்டன்யாஹூட்ட அந்த ஒரு சின்ன பேட் வேர்டு சொன்னதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா NDTVல வந்திருக்கு. அப்படியா, ரஷ்யா சேஸ் 251 ட்ரான்ஸை டவுன் பண்ணிட்டதாக ஓவர் நைட்ல ரஷ்யா சொல்லியிருக்கு. யுக்ரைன் அனுப்புனதை ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் இந்தியா ரஷ்யா இன் டாக்ஸ் டு அக்யூர் 5 more ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரைட்டா, அது S-400 சொல்றாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பக்கம் JE-17 பாகிஸ்தான் வாங்க போறதா அது ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அது இருக்கு இல்ல அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடுது. அது ஒரு அடுத்தது இந்தியா டு ரெஸ்யூம் டைரக்ட் ஃபிளைட் டு சைனா இந்த அக்டோபர்ல பண்ண போறாங்க. இது பிபிசில வந்திருக்க நியூஸ். அப்புறம் ஈரான் சேஸ் நியூக்ளியர் கோஆபரேஷன் வித் IAEA நோ லாங்கர் ரெலிவென்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அல்ஜசீரால. ஏன்னா ஈரானுக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இதுல கையெழுத்து போட சொல்றாங்க. பேச்சுவார்த்தை போகுது. அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். சரியா, அப்புறம் இஸ்ரேல் காசா பீஸ் டாக்ஸ் ட்ரம்ப் அக்யூஸ் ஆல் சைட் மேக் ஃபாஸ்ட்ங்கறாப்ல, எல்லாரும் வேகமாக மூவ் பண்ணுங்க, என்ன மாசிவ் பிளட் ஷெட் வரது சான்சஸ் இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அதே மாதிரி சீஸ் ஃபயர் டாக்ஸ் ஈஜிப்ட்ல நடந்துட்டு இருக்கிறதா Make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up